தாய் உள்ளம் கொண்ட என்ற அன்பான தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எந்த இதயம் கலந்த இனிய வணக்கம் உறவுகளை. நான் உங்களுடைய உதச்சி கோட்டை விஜயன். தோழர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சற்று விரிவாக ஒரு சிறுகதையில் பார்ப்போமா? தோழர்களே, இது போன்ற பல நல்ல சுவாரஸ்யமான அவர்களுக்கு என்னுடைய சமூக வலைதளத்துடைய பக்கங்களை தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து இறக்கி ஆதரவு தாருங்கள் என்ற ஒரு மேலான வேண்டுகோளோடு இதோ உங்களுக்காக என் சிறுகதை. தோழர்களே, ஆலயத்திலே இருக்கக்கூடிய இறைவன் மீது பக்தன் ஒருவன் மிகுந்த பக்தியுடையவனாக இருக்கின்றான். பக்தியுடைய அந்த பக்தன் இறைவனை நோக்கி தியானிக்கின்றான். இறைவனும் அவனுக்கு காட்சி தருகின்றான். இறைவன் முன்பாக வருகின்ற போது பக்தவன் கேட்கின்றான், இறைவா, என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று. அதற்கு இறைவன் சொல்லுகின்றான், இந்த கேள்விக்கான விடை என்னிடம் இல்லை, அந்த கேள்விக்கான விடை உன்னிடமே இருக்கிறது. அது எப்படி என்று இருக்கின்ற போது இறைவன் அழகாக சொல்லுகின்றான், இந்த கேள்விக்கான பதிலும் விடையும் உன்னுடைய இல்லத்தே உனக்கான அறையிலே இருக்கிறது. அந்த பக்தனும் ஓடோடி சென்று அவருடைய இல்லத்தினுடைய அறையை திறந்து பார்க்கின்றான். சற்று நிமிடம் இருந்து சிந்திக்கின்றான். அப்போதுதான் அவனுக்கு பதில் புரிகிறது. எப்படி என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், அந்த அறையிலே இருக்கக்கூடிய உயர்ந்த கோபுரம் சொன்னது, உன்னுடைய எண்ணங்கள் எப்போதும் உயர்வாக இருக்க வேண்டும் என்று. அந்த அறையிலே உயரமாக ஓடிக்கொண்டிருந்த மின்து சிறை சொன்னது, நீ எப்போதும் குளிர்ச்சியாக கூலாக இருக்க வேண்டும் என்று. சுவரிலே ஓடிக்கொண்டிருந்த கடிகாரமும் அவருடைய கையிலே ஓடிக்கொண்டிருந்த கடிகாரமும் சொன்னது, காலத்தினுடைய அருமையை எப்போதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று. காலண்டர் அவருக்கு சொன்னது, நீ எப்போதும் என்னை போல் உன்னை நீ புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று. அவருடைய கையிலே இருந்த மணிப்பர் சொன்னது, நீ எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்துக் கொள் என்று. ஜன்னல் சொன்னது, எப்போதும் நீ பரந்த மனப்பான்மை உடையவனாக இருக்க வேண்டும் என்று. கண்ணாடி சொன்னது, நீ உன்னை மட்டுமே பார் என்று. தரை சொன்னது, நீ கீழே இருந்து வாழ வேண்டும், நீ எப்போதும் பிறருக்கு கீழ்படிய வேண்டும் என்று. படிக்கட்டு சொன்னது, ஒவ்வொரு படியையும் ஏறுகின்ற போது அந்த படியில் இருக்கக்கூடிய மேலான படியை பார்த்து நடக்க வேண்டும் என்று. இப்படி அந்த வாழ்க்கையினுடைய அனைத்து தகவல்களையும் அனைத்து நெறிமுறைகளையும் அவனுடைய ஒரு அறையிலிருந்து அவன் புரிந்து கொள்கின்றான். இப்படி நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நெறிமுறைகளையும் ஒவ்வொரு தகவல்களையும் ஒவ்வொரு வாழ்க்கையுடைய அசைவுகளையும் நாம் ஒவ்வொன்றாக கூர்மையாக கவனித்து நம்மை செதுக்குகின்ற போது நாம் நம்முடைய வாழ்க்கையை அழகாக கவனித்துக் கொள்ளலாம். நமக்கு விடித்த வாழ்க்கையை ஆசைப்பட்டு வாழ்வதோடு மட்டுமல்ல, ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம். என்ன உறவுகளே, என்ன நான் சொல்வது? கட்டாயம் இது சரிதானே? மீண்டும் சந்திப்போம். நன்றி உறவுகளே.